கேப்பாக இருக்கட்டும், வேலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸு எந்த ஒரு கட்சிக்காருக்குமே வந்து இது மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைந்ததே கிடையாது. அந்த கூலிங் கிளாஸ் ஒருத்தர் தொண்டர் கொடுக்கும்போது அதை அப்படியே கூலாக போட்டு அந்த லுக்கு காட்டுறாரு, வேற லெவலாக இருந்துச்சு. அதான் நம்ம சொல்கிறோமே, இதுக்கு முன்னாடி அரசியல் வேறு, பட் இப்போ பார்க்குற அரசியல் வேறு. ஏன்னா சும்மா வந்து அவ்வளோ கூட்டம் வருது. இதெல்லாம் கேட்டால் வந்து ரசிகர்கள் அப்படின்றாங்க. சரி, ரசிகராக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு ஓட்டு கிடையாதா? அவங்களுக்கு ஓட்டு போட தெரியாதா? அவ்வளோ மெனக்கட்டு வெளியில் வந்து பார்க்குறோன்னு ஓட்டு போடாமல் இருப்பான். இதுதான் நீங்கள் எவ்வளோக்கு இதெல்லாம் நெகட்டிவாக பண்ணுறீங்களோ, பேசுகிறீங்களோ, இது எல்லாமே வந்து 23 அன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது. அப்போ சிப்பிங்க வயிற்றுலையும் வாயிலையும். அதனால் மக்களே, இவங்க நினைக்கிறது நடந்துச்சுன்னா நாசமாக போயிடும். ஓகே, இவங்க சொல்கிற மாதிரி நடக்கவே கூடாதுன்றதான் நம்மளோட எண்ணம். இவங்க தான் சொல்கிறது மக்களுக்கு தெரியாதா அப்படின்றது தான். ஆனால் அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று புதுச்சேரி வந்து விஜயண்ணா கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு டோட்டலாகவே. என்ன ஒரு ஸ்வாகு, என்ன ஒரு வரவேற்பு, மலர் தூவி. நான் கூட ஏதோ ஒரு இது ஒரு நம்ம வயசு பசங்க, ஒரு நம்ம ஏஜ் லேடிஸுங்க இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து பெரிய பெரியவங்க வயசானவங்களாம் நின்று விஜயண்ணா வர வைக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கை காட்டுறாங்க, டிஸ்டி சுற்றி போடுறாங்க. அவ்வளோ வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்குறாங்கன்னா மாற்றம் வேணும். இப்போ இவங்க பண்ணுறாங்க ரோட் ஷோ, இந்த ஏடிஎம்கே டிஎம்கேமோ, ஸோ அதெல்லாம் தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்னு. எல்லாமே காசு கொடுத்து கூட்டுறது தான். பட் விஜயனுக்கு வர்றது வந்து ஸ்விட்ச் ஃப்ரீ அண்ட் பொலிட்டீஷியனோட மக்கள் வந்து விஜயனை நம்புறாங்க. அதுதான் விஷயம். இது நம்புறவங்க மட்டும் நம்பாத போட்டால் நம்ம பிரச்சனையே கிடையாது. விஜயனா அந்த மூமெண்ட்ல எப்படி என்ஜாய் பண்ணுறன்றது நமக்கு தெரியும். மக்கள் சேஃப்டி தான் முக்கியம். அதே மாதிரி காவல்துறை வந்து நிறைய பேர் இருந்தாங்க, சூப்பர். இதே மாதிரி ரோட் ஷோ பண்ணாவே மக்கள் பார்த்துட்டு அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் உள்ளே உட்கார வச்சு வரணும்னா அது உண்மையாக இடக்கட்டணும். ஸோ ஒருவேளை அந்த பிளான் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க டிஎம்கேல இருக்கும்போது. உள்ளே இருக்கட்டும், அப்புறம் க்ரௌடு வரும்போது நான் நினச்சி அந்த மின் செட்டில் பண்ணாங்க தெரில. ஸோ இப்போ அந்த க்ரௌடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படி போய் கலைஞ்சு போகிறாங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்குது. ஸோ இது மாதிரியே விட்டு இருந்தாவே அது ஈஸியாக நீங்கள் ஒரு சம்பவம் நடக்காது. ஸோ விஜயண்ணாக்கு இந்த வாட்டி வாக்களிக்கிறது நம்மளோட உரிமை. அதான் அவர் சொன்னது, இந்த ஒரு தலைமுறைக்கான தேர்தல். இதை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா ஏந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏந்துக்கவே முடியாது, கஷ்டப்படுறது ஏந்துக்க முடியாது. ஸோ அதனால் 23 அன்னைக்கு நம்மளோட புரட்சியை காட்டணும். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிரச்சாரம்லாம் இருக்குது. நாகெல்லாம் சொல்கிறாங்க, அது இன்னும் பர்மிஷன் கிடைக்கல. ஸோ அதுவும் கிடைச்சிச்சு